நாம் களத்தை இழந்திருக்கிறோம், மறுக்கவில்லை. 2026ஆம் ஆண்டு தேர்தல் களம் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று நாம் முழுமையாக நம்பினோம். நம்முடைய தலைவர் அளித்திருக்கக்கூடிய திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு இதுகாரம் இல்லாத வகையிலே ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உதவிகள், ஒவ்வொரு கிராமத்திற்குமான உதவிகள், ஒவ்வொரு நகரங்கள், பேரூர்கள், மாநகரங்கள், எந்த இடத்திலும், எந்த சாலைகளிலும், எந்த ஒரு ஊரிலும், எந்த ஒரு வீட்டிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால் பயன்பெறாத இடங்களோ மனிதர்களோ எந்த குடும்பமோ இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் தட்டி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நலத்திட்டத்தை வழங்கிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நம்பினோம். மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பார்கள். அற்புதமான ஆட்சியை 5 ஆண்டு காலத்தை தந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை நிலைபெற செய்வார்கள் என்று நாம் கருதினோம். ஆனால் மக்களுடைய எண்ண ஓட்டம் வேறு விதமாக இருந்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள். எனவே நாம் இந்த தேர்தல் களத்தை இழந்திருக்கிறோம். ஆனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே, நாம் களத்தை இழந்திருக்கிறோமே ஒழிய நாம் யுத்தத்தை நாம் இழக்கவில்லை. இந்த யுத்தம் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய யுத்தம். இந்த யுத்தம் பதவிகளுக்காக வருவதற்கான யுத்தம் அல்ல. தங்கம் தென்னரசு சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருக்க வேண்டும், உங்களிலே பல பேர் பொறுப்புகளில் இருக்க வேண்டும் என்பதற்கான யுத்தம் அல்ல. எனவேதான் நம்முடைய தலைவர் அவர்கள் மிகுந்த மன வலிமையோடு இன்றைக்கு இந்த தேர்தல் தோல்வியை கழகத்தினுடைய சார்பில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதனுடைய செயலாளர் திட்டத்தை ஒரு நாட்களுக்கு முன்னாலே கூட்டுகிற போது ஒரு தலைவனுக்குரிய இலக்கணத்தோடு, ஒரு தன் தொண்டனுக்கும் தலைவனுக்கும் இருக்கக்கூடிய உரையாடலை எப்போதும் மேற்கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்து எங்களிடத்தில் இந்த உரையாடலை துவக்குகிற போது தலைவர் அவர்கள் சொன்னார்கள், வெற்றிகளுக்கு எப்படி நான் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை நீங்கள் எனக்கு அளிக்கிறீர்களோ அதை போல நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தோல்விக்கும் இயக்கத்தின் தலைவனாக நான் பொறுப்பேற்கிறேன் என்று ஒரு தலைவர் இன்றைக்கு சொன்னபோது நான் கலங்கினேன். மாவட்ட செயலாளர் வரிசையிலே உட்கார்ந்திருந்த நான் அவர் பேசி முடித்தவுடன் உடனடியாக நான் மேடைக்கு சென்று மேடையில் என்னுடைய கருத்துக்களை சொல்லுகிற சொன்னேன், தலைவர் அவர்களே, நாங்கள் வெற்றி போய் வந்திருக்கிறோம், தலைகுனிந்து நிற்கிறோம். நீங்கள் சொல்லுகிற போது இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்ற தலைவரே, நீங்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு சொல்லுகிற போது நாங்கள் சொல்லுகிறோம். அவ்வளவு செய்திருக்கக்கூடிய மகத்தான தலைவர் அவர்களே, இந்த தோல்விக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாளீர்கள்? பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்லவா? மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அல்லவா? நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மண்டலத்தில் நடந்திருக்கக்கூடிய தோல்விக்கு நான் அல்லவா பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்? தான் இந்த பொறுப்பு தலைவர் அவர்களே, உங்களுடைய பொறுப்பு அல்ல. தோல்வியிலே நாங்கள் அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம். இந்த தோல்வியிலே தங்கம் தென்னரசு பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். மாவட்ட கழகத்தின் செயலாளர், மண்டல பொறுப்பாளராக அதைத்தான் நான் இந்த மாவட்ட கழகத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்ற வகையில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதியிலும் வென்றெடுக்கக்கூடிய பொறுப்பு, தார்மீக பொறுப்பு, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் எனக்கு இருக்கிறது. ஆனால் அது நடைபெற முடியாத போது 2 தொகுதிகளிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பினை தங்கம் தென்னரசு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வகையிலே நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இதைத்தான் அன்றைக்கு நான் சொன்னேன். என்னுடைய கருத்தை தான் பலரும் அன்றைக்கு வழிமொழிந்தார். தலைவர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், இந்த தேர்தலுடைய தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இங்கே பேசியவர்கள் பல காரணங்களை அடுக்கி சொன்னார். உண்மை, அவையெல்லாம் காரணங்களில் இருக்கிறது. காரணங்கள் ஒருபுறம், நிதர்சனங்கள் ஒருபுறமாக இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம் என்ற காரணத்துக்காக நாம் சோர்ந்து போய் உட்காரக்கூடியவர்கள் அல்ல. நாம் அந்த வகையிலே நாம் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அல்ல. பல முறை பல தோல்விகளை சந்தித்த பிறகுதான் வந்திருக்கிறோம். நாவலர் சொல்வார், அடிக்க அடிக்க இடக்கூடிய பந்து போல் என்று சொல்வார். ஒரு பந்தை கீழே அடிக்கிற போதுதான் அந்த பந்து மேலே வருது. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை கீழே மேலே இருந்து நீங்கள் கீழே டம்பன்று போட்டீர்கள் என்றால் மீண்டும் அது உயிர்ப்போடு எடுக்கக்கூடிய
அந்த உணர்வைத்தான் இன்றைக்கு நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். எல்லோரும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம் என்பதை உணர்ந்து நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதை நாம் செய்யலாம். சுய பரிசோதனைகள் எல்லாம் ஒரு முறை இருந்து அதற்கான முடிவுகளை கழகத் தலைவர் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அவர் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுக்கும் நாம் ஒரு மனதாக ஒட்டுமொத்தமாக விருதுநகர் மாவட்ட கழகம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு தலைவருக்கு பின்னால் நாம் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறோம். இந்த தேர்தல் பல அதிசயங்களை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை தோழர்களே. ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். கண்ணுக்கு தெரியாத வகையிலே இந்த தேர்தல் களம் நடந்து முடிந்திருக்கிறது. நம்முடைய கண்ணுக்கு யார் களத்திலே எதிரி என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோமோ அவர் எதிரியாக இல்லாமல் கற்பலத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர் ஒருவர் எதிரியாக வந்திருக்கிறார். வாக்காளர்கள் வீட்டு வாசல் வரை நாம் போயிட்டோம். வாக்காளர் வீட்டுக்கு உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு நாம் நம்முடைய வருங்காலங்களில் அணுகுமுறைகளை வாக்காளர்களுடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. டிஜிட்டல் உலகம் நம்மை விட வேகமாக சென்று ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டுகிறது. இளைஞர் பட்டாளமாக இருந்தாலும் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களை ஒரு நிமிட ரீல் மிக எளிதாக அவர்களை சென்றடைந்து சொல்ல வேண்டுமென்றால் அவற்றில் வரக்கூடிய செய்திகள் தான் அது உண்மை என்று நம்பக்கூடிய அளவிற்கு செய்திகள் திட்டமிட்டு சிலராலே பரப்பப்படும். இத்தகைய சமூக வலைதளங்களுடைய அல்காரிதம் என்று சொல்வார்கள். அதனுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும் என்றால் ஒரு செய்தியை ஒருவர் பார்த்தால் மீண்டும் அந்த செய்தி அவருக்கு வரும். திருப்பி அதை பார்த்தால் மீண்டும் அந்த செய்தி வரும். அதுபோல்தான் அந்த வலைதளம் வடிவமைக்கப்படும். எனவே ஒருவர் அதை ஒரு தொடர்ச்சியாக ஒரு பொய்யை திரும்ப சொன்னால் இந்த பொய் நாளடைவில் உண்மையாகிவிடும். இந்த கோயபல்ஸ் தத்துவத்தை போல ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ந்து திணிக்கக்கூடிய அளவில் அவர்கள் மாற்று சிந்தனைகளுக்கே வரைகின்ற அளவில் மூளைச்சலவை செய்யக்கூடிய அளவிற்கு வலைதளங்களுடைய தாக்கம் இந்த முறையில் அமைந்திருக்கிறது.